ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மாஸ்டர் மைண்ட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்பிரிக்காவின் சேகுவேரான்னு அழைக்கப்படுற தாமஸ் சங்கராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். தாமஸ் சங்கரா 1949 ஃப்ரெஞ்ச் அப்பர் வோல்டா, அதாவது இப்போ இருக்கிற புர்கினா ஃபேசோ அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் பிறந்தார். இவருடைய பெற்றோர் இவர் ஒரு பாதிரியாராக்கும்னு நினச்சாங்க. ஆனால் தாமஸ் சங்கரா சூஸ் பண்ணது இராணுவத்தை. 1966 தன்னோட 17வது வயசில் வாகடூகு, அதாவது அப்பர் வோல்டாவோட கேபிட்டல், அங்கே இருக்கிற மிலிட்ரி அகாடமியில் சேர்ந்து படித்தார். இவர் மிலிட்ரி அகாடமியில் படித்த காலகட்டத்தில் தாமஸ் சங்கரா மார்க்சிய கொள்கையினாலையும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கையினாலையும் ரொம்ப ஈர்க்கப்பட்டார். அதே காலகட்டத்தில் பிளைஸ் கம்போரே அப்படிங்கிற ஒருத்தரோட நட்பு இவருக்கு கிடைச்சது. 1969 மிலிட்ரி அகாடமியில் படித்து முடித்ததுக்கப்புறம் மடகாஸ்கரில் மிலிட்ரி ட்ரைனிங்காக போனார் தாமஸ் சங்கரா. அங்கே அவர் விவசாயத்தை பற்றியும் கற்றுக்கிட்டாரு. 1972 மடகாஸ்கரில் மிலிட்ரி ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் தாமஸ் சங்கரா அப்பர் வோல்டா, அதாவது புர்கினா ஃபேசோட இராணுவத்தில் சேர்ந்தார். அந்த காலகட்டத்தில் தான் புர்கினா ஃபேசோக்கும் பக்கத்து நாடான மாலிக்கும் எல்லை பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அது பின்னால் போராக மாறிச்சு. அந்த சமயத்தில் தாமஸ் சங்கராவுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அதனால மிலிட்ரியில் ரொம்ப ஃபேமஸான பர்சன் ஆனார் தாமஸ் சங்கரா. இராணுவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 1976 கமாண்டர் போஸ்ட்டுக்கு வந்தார் தாமஸ் சங்கரா. அந்த காலகட்டத்தில் தாமஸ் சங்கராவும் பிளைஸ் கம்போரேவும் சீக்ரெட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் மெம்பராக இருந்தாங்க. 1981 இராணுவ ஆட்சியாளராக இருந்த சயி ஜெர்போ தாமஸ் சங்கராவுக்கு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பதவியை கொடுத்தாரு. தாமஸ் சங்கரா தன்னுடைய பதவியில் ரொம்ப நேர்மையாகவும் எளிமையாகவும் இருந்தார். இதனால் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு கிடைச்சிது. இதை பார்த்த மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் அவர் மேலே கோவப்பட்டாங்க. இதனால் தாமஸ் சங்கராவை ஒதுக்கி வச்சாங்க. வேறு வழி இல்லாமல் தாமஸ் சங்கரா 1982 அந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணார். 1982 இராணுவ மேஜர் ஜீன் பேப்டைஸ் அவுட்ரேகோ அந்த நாட்டில் இராணுவ புரட்சி நடத்தி தாமஸ் சங்கராவை அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அறிவித்தார். ஆனால் தாமஸ் சங்கராவுக்கு போதுமான சப்போர்ட் இராணுவத்திலேயும் மற்ற அமைச்சர்கள்கிட்டே இல்லாததுனால தாமஸ் சங்கராவுடைய ஆட்சி 4 மாதத்தில் கலைக்கப்பட்டு தாமஸ் சங்கரா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தப்போ இராணுவத்தோட உதவி இல்லாமையோ அல்லது மற்ற அமைச்சர்களோட உதவி இல்லாமையோ அந்த நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு தாமஸ் சங்கரா. அதனால இராணுவத்தில் இருந்த தன்னுடைய நண்பரான பிளைஸ் கம்போரேவோட உதவியை நாடினார். 1983 பிளைஸ் கம்போரே இராணுவ புரட்சி நடத்தி தாமஸ் சங்கராவை அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக நியமித்தார். தாமஸ் சங்கராவுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண ஆட்சியாளர்கள் எல்லாருமே பிரான்ஸோட பொம்மை ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. பிரான்ஸ் புர்கினா ஃபேசோட வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் வறுமையில் வாடிட்டு இருந்தாங்க. அங்கே எழுத்தறிவு பெற்றவர்களோட சதவீதம் வெறும் 10 மட்டும்தான். இதை எல்லாத்தையும் மாற்றணும்னு தாமஸ் சங்கரா முடிவு பண்ணார். முதலாவது தன்னுடைய நாட்டின் பெயரான அப்பர் வோல்டா அதிலிருந்து புர்கினா ஃபேசோ அப்படின்னு மாற்றினார். புர்கினா ஃபேசோனா ஊழலற்ற மக்களின் நிலம். தாமஸ் சங்கரா தன்னுடைய ஆட்சியை சேகுவேரா, பிடில் காஸ்ட்ரோ அவங்களோட வழியில் கொண்டு போகணும்னு நினைச்சார். உணவு, கல்வி, மருத்துவம் இது அனைத்துமே அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும்னு தாமஸ் சங்கரா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தார். புர்கினா ஃபேசோ அம்மையினாலையும் போலியோனாலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இதை மாற்றுறதுக்காக தாமஸ் சங்கரா மக்கள் எல்லாருக்கும் இலவசமாக தடுப்பூசிகள் கொண்டு வரணும்னு முடிவு செஞ்சார். அதன்படி அவர் ஆட்சி அமைச்ச 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்களுக்கு இலவசமான தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு. இது அந்த நாட்டோட மக்கள் தொகையில் 25%. 1983 புர்கினா ஃபேசோ கடுமையான உணவு பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்காக ஐநா சபை உதவி செய்ய முன் வந்தாலும் தாமஸ் சங்கரா அதை வேணாம்னு மறுத்தார். அதுக்கு அவர் சொன்னது, த ஒன் ஹூ ஃபீட்ஸ் யூ கண்ட்ரோல்ஸ் யூ, அதாவது உனக்கு உணவு அளிப்பவனே உன்னை ஆள்கிறான். நீங்கள் எங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்கிறதா நினச்சா தானியங்களாக கொடுக்க வேண்டாம், டிராக்டர் கொடுங்க, எங்கள் நாட்டு நிலங்களை நாங்கள் உழுது நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாரு. 1983 உணவு பற்றாக்குறை மிகுந்த தேசமாக இருந்த புர்கினா ஃபேசோ 1985 உணவு உற்பத்தியில் முன்னோடியாக இருந்துச்சு. இது எல்லாமே 2 வருஷத்தில் தாமஸ் சங்கரா தற்சார்பு பொருளாதாரம் மூலயமா கொண்டு வந்தார். அதாவது வெளிநாட்டு உதவி எதையும் வாங்காமல் இது எல்லாமே தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் வச்சே செஞ்சு காமிச்சார். பெண்கள் முன்னேற்றம் இல்லாமல் ஒரு நாடு முன்னேறாதுன்னு சொன்ன தாமஸ் சங்கரா பெண்களோட முன்னேற்றத்துக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சம உரிமை அந்த நாட்டில் கொடுத்தாரு. ஒரு நாடு உலக வங்கியிலேயோ அல்லது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இங்கிருந்து கடன் வாங்கினா அந்த கடனை தன்னுடைய குடிமக்கள் மேலே தான் வரியாக கொண்டு வந்து விடுவாங்க. இதை நல்லாவே அறிஞ்ச தாமஸ் சங்கரா உலக வங்கியையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் தன்னுடைய நாட்டை விட்டே வெளியேற்றினார். தாமஸ் சங்கரா அப்போது கியூபாவோட பிரசிடென்ட்டான ஃபிடெல் காஸ்ட்ரோ கூட ரொம்ப நட்புறவாக இருந்தார்.
இதனால் புர்கினா ஃபேசோலேருந்து கியூபாவுக்கு பல பேர் டாக்டர் படிக்கவும் என்ஜினியர் படிக்கவும் இலவச கல்வி திட்டங்கள் மூலிமா அனுப்பி வச்சார். ஏகாதிபத்திய நாடுகள் எந்த வகையிலையும் தன்னோட நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு தாமஸ் சங்கரா உறுதியாக இருந்தார். இதனாலேயே பல ஏகாதிபத்திய நாடுகளுக்கு அவர் எதிரியானார். குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கு இவர் எதிரியானார். ஃப்ரான்ஸ் தாமஸ் சங்கராவை கொலை செய்யணும்னு திட்டத்திட்டினாங்க. அதுக்காக ஃப்ரான்ஸ் சூஸ் பண்ணது பிளேஸ் கம்போரே. யாரோட உதவினால் தாமஸ் சங்கரா ஆட்சியை பிடிச்சாரோ அவருடைய கைகளாலேயே 1987 சுடப்பட்டு கொல்லப்பட்டார் தாமஸ் சங்கரா. தாமஸ் சங்கராவோட இறப்புக்கு அப்புறம் பிளேஸ் கம்போரே ஆட்சிக்கு வந்தார். எந்த ஏகாதிபத்தியத்தை தாமஸ் சங்கரா எதிர்த்தாரோ அதே ஏகாதிபத்தியத்தை பிளேஸ் கம்போரே புர்கினா ஃபேசோக்குள்ளே விட்டார். அவர் வந்த அதே வருஷத்தில் உலக வங்கியையும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டையும் புர்கினா ஃபேசோக்குள்ளே விட்டார். கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆட்சி பண்ண பிளேஸ் கம்போரே 2014 மக்கள் புரட்சினால் தூக்கி எறியப்பட்டார். 2021 தாமஸ் சங்கரா கொலைக்கு முக்கிய குற்றவாளியாக பிளேஸ் கம்போரேயை அறிவித்தாங்க. இப்போ அவர் தன்னுடைய வாழ்நாளை சிறையில் எண்ணிட்டுக்கிறார். தாமஸ் சங்கராவோட இறப்புக்கு அப்புறம் வறுமைனாலையும் உள்நாட்டு யுத்தங்கள்னாலையும் மாட்டிக்கிட்ட புர்கினா ஃபேசோ இப்போ வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. தாமஸ் சங்கரா வாழ்ந்த காலகட்டத்தில் புர்கினா ஃபேசோவில் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை 63%, கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை 26%. கிறிஸ்தவரான தாமஸ் சங்கராவுக்கு அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்? மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்கிற யாராக இருந்தாலும் மக்கள் மதங்களை கடந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் தாமஸ் சங்கராவுக்கு நடந்துச்சு. நான் இந்த வீடியோவில் தாமஸ் சங்கராவை பற்றி சொன்னது கொஞ்சம் தான். நான் பர்சனலாக அட்மையர் பண்ணுற லீடர்ஸில் தாமஸ் சங்கராவும் ஒருத்தர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.